அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சமயபுரம் மாரியம்மனின் அருளால் உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்கட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரமாக நல்ல செய்திகள் வந்து சேரட்டும். நாளை வளர்பிறை சதுர்த்தி விரத நாள். விநாயகப் பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். இன்று மதியம் 1:21 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி ஆரம்பமாகின்றது. இன்று மாலை 5:23 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று மாலை 5:23 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் விஷயத்திலே தலையிடக்கூடாது. வரவும் செலவும் சரியாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் வந்துட்டே இருக்கும். விரய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். கணவன் மனைவி சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரச்சனை பண்ணாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வியாபாரம் தொழிலில் சிலருக்கு திடீர் பிரச்சனைகள் வந்து போகும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போக வேண்டும். தாய் தந்தையரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கெடுத்தாலும் அவர்களை குறை சொல்லுவதை தவிர்க்க வேண்டிய நாள். சகோதர வழியிலே திடீர் செலவுகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளுடன் சில மோதல் போக்கு வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். HR டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்கள், அட்மின் ஆக இருப்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள், பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் நிறைந்த நாள். சில விஷயங்கள் டக்குன்னு நடக்கும். சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அரசு ஊழியர்கள் பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள், புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். வெளிநாட்டில் ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு தொடரும்.
டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு திடீர் ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களால் சில பிரச்சனைகளும் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாம கவலைப்படாதீங்க. மன உளைச்சல் ஏற்படும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி சேருவதற்கான வழியை பாருங்க. பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் நினைச்சு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக வேலை செய்பவர்களுக்கு, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனை குறையும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஹோம் லோன், ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், பாடசாலை பள்ளிகளிலே, ஸ்கூலிலே பிரின்சிபலாக, ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் செலவு உண்டு. காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். இன்று உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை சுதர்சன ஷட்கம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு ஆயத்தமாக ரெடியாக இருக்கின்றவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங் அல்லது HR, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையிலே இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கலைத்துறையினர், குறிப்பாக பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், டைரக்டராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சுத்தமான சிவப்பு துணியிலே 11 மிளகுகள் கட்டி சுத்தமான நல்லெண்ணெயிலே தீபமேற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்தியோகம், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். மந்த நிலைமை மாறும். ஜுவல்லரி ஷாப், நகைக்கடை வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள்,
கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கடை வைத்திருப்பவர்கள், ஷோரூம் நடத்துபவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே மினி மார்ட் நடத்துபவர்கள், குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் தரக்கூடிய நாள். சிலருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் பட்டு சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை தொழிலில் கவனம் தேவை. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. சிலருக்கு அதிகாரிகளின் கோப பார்வை வந்து சேரும். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாட்டர் லிக்விட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், எல்பிஜி கேஸ் சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள், பெட்ரோல் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு, படித்துவிட்டு வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிஆர் அப்ளை செய்த சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் புது புக்கிங்ஸையும் கிடைக்கக்கூடிய அனுகூலமான நல்ல நாள். உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்மன் வழிபாடு. காளி அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். டைவர்ஸ் அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கு சில சமரசங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மேட்ரிமோனி சர்வீஸ் நடத்துபவர்கள், மேரேஜ் புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரிலையன்ஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு ரிலையன்ஸ் இதை ஒரு கரெக்ட் பண்ணிடுங்க. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது, கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் போட்டி ஏற்படும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், லாபம் கூடுதலாக கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்னும் சில மாதங்களில் திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 சனி முடிய போகிறதுனால அப்பப்போ சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துட்டே இருக்கும். மருத்துவ செலவுகள் திடீர்னு வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் வந்து போகும். அவங்களோட வழியிலே போய் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக அமையும். வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் பிசினஸ் செய்பவர்கள், ஃபுட் மற்றும் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. உங்களுக்கு நல்ல பலனை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை திருமுறை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் நன்மை உண்டு. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு முதல் திருமணம் சக்ஸஸாக இல்லாமல் இருந்தால் கூட அடுத்த வரப்போகும் லைஃப் பார்ட்னர் உங்களை புரிந்து கொள்ளுற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிலருக்கு வேறு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை உண்டு. ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் கம்பெனிகளிலே வேலை செய்பவருக்கு நல்ல அனுகூலத்தையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாள். மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டர் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கல்லூரிகளிலே ப்ரொஃபஸராக, லெக்சரராக, யூனிவர்சிட்டியிலே, டீம் யூனிவர்சிட்டியிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த புது பொறுப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த நெருக்கடி குறையும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், பிரஸ் நடத்துபவர்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு, சோஷியல் மீடியாவில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.